பிள்ளைகளை சொல்லுங்க, அப்போஸ்தலர்கள் ஸ்தாபித்த அப்போஸ்தலர் அடிச்சுவடுள்ள பாடுகள் உள்ள சபை எங்கே இருக்கிறது? யார் பாடுபடுகிறா? உள்கிராமங்களிலே தாங்க இல்லாமலும் பல இடங்களிலே குட்டி கிராமங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன சபைகள் நடக்குது. பெருமூச்சோட செய்கிற ஊழியக்காரர்கள் பெருமூச்சோட ஊழியம் செய்கிறார்கள், கண்ணீரோட ஊழியம் செய்கிறார்கள். அப்போ அவர்கள் அப்போஸ்தல வழிகளை போதிக்கவும் அப்போஸ்தல வழிகளை கற்றுக்கொள்ளவும் அந்த அப்போஸ்தல பாதைகளை மற்றவர்கள் கொடுப்பதற்குமாக தங்களை தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறார்கள். எங்கே சிட்டியிலே நல்ல பணம், நல்ல புசிப்பு, நல்ல குடிப்பு, நல்ல எல்லாம் இருந்தும் எல்லா சந்தோஷம் எல்லாம் இந்த சிட்டியில் உள்ள ஊழியங்களுக்கு அமைக்கப்படுகிறது. இந்த சிட்டியில் உள்ள ஊழியங்களுக்கு இதெல்லாம் அமைக்கப்படுகிறதுனால அப்போஸ்தல வழி மறந்து போயிடுச்சு. ஏன் மறந்துடுச்சுன்னு சொன்னா, நைசா சபையை நயவஞ்சகமாய் கொண்டு போக படிப்பிக்கிறீங்க. அந்த ஆத்துமா பிழைக்குமா? அந்த ஆத்துமா தப்புமா? அந்த ஆத்துமா எப்படி ஆண்டவருக்குள்ள வரும்? அந்த ஆத்துமாவுக்கு நுகத்தை கொடுக்கிறீங்களா? இல்லை. அதனால தான் அப்போஸ்தலருடைய வழிகள் அழிந்து கொண்டு களியாட்டங்களை போல சபை பெய் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, சில ஞான வசனங்களை ஞானம் என்று எடுத்து அதுக்கு பலதையும் குத்தி உள்ள சேர்த்து மக்களை இன்பப்படுத்தினால் மக்கள் கைதட்டுவார்கள், நிறைய உங்களுக்கு வெகுமதிகளை தருவார்கள். இதெல்லாம் பாவங்க. நமக்கு தேவை வசனத்தை பேசணும், சத்தியத்தை பேசணும். சபை வளருதோ வளரவில்லையோ, உண்மையை பேசி நாம உண்மை இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் நமக்கு எல்லாருக்கும் ஐயோ என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார்.